Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. வணக்கம் பிருத்திவி. பிடிஆர் தியாகராஜன் அவர் வந்து மதுரைக்கு போகும்பொழுது ஒரு 3 பெண்கள் அவர் கார் மீது செருப்பு வீசினாங்க இல்லையா, அதில் சம்பந்தப்பட்ட ஒரு பெண் வந்து தற்போது கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கு வந்து பல பின்னணிகள் சொல்லப்படுது. அதற்கும் இதற்கும் என்ன காரணம் அப்படிங்கிறது அந்த பின்னணியை விரிவாக பார்த்துருவோம். அதே மாதிரி காஞ்சி சங்கரமடத்தோட புதிய பீடாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க கணேச சர்மா டிராவிட் அவர் பண்ண ஒரு சம்பவம், அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு வருது. அப்பாட அவர் பாஸ் ஆயிட்டாருப்பா அப்படின்னு பல பத்திரிகைகள் அவரை விமர்சிக்க தொடங்கி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது விரிவாக பார்த்துருவோம். இந்தியா பாகிஸ்தான் போர் உருவாகிறதுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் நடத்தப்படுறதாகவே சொல்லப்படுது. இதுல தமிழ்நாட்டில் ஏன் இப்ப போர் ஒத்திகை எல்லாம் பண்றாங்க, என்ன பின்னணி அப்படிங்கறத விரிவா பார்த்துருவோம். வெல்கம் டு சென்சேஷன். நீங்கள் சொன்னது போல பிருத்திவி, இப்போ திமுக அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்றது போலவே தமிழ்நாட்டில் தினம் ஒரு இடத்துல ஏதோ ஒரு கொலை வந்து நடந்துகிட்டே இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இந்த மாதிரி பல கொடூரமான இந்த சம்பவங்களாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. திமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக பார்க்குற சமயத்தில் தான் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பாஜக பெண் நிர்வாகியை கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் அந்த பெண் நிர்வாகி நீங்க சொன்னது போல அமைச்சர் பிடிஆர் வாகனத்தின் மீது காலணி வீசினாங்கல்ல, அதுல இவங்க தான் அந்த காலணி வீசினாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து செய்தி வெளியில வருது. எதற்காக அந்த பெண்மணி கொல்லப்பட்டாங்க அப்படின்ற விசாரணை தொடர்ந்து போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் மீண்டும் இந்த ஒரு சட்ட சிக்கல் என்பது திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு தொந்தரவு வந்திருக்குன்னு சொல்லலாம். பட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவங்க பேரு சரண்யா, பாஜகவில் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டவங்க தான். குறிப்பா முன்னாள் பாஜக மாநில தலைவர் அந்த IPS அதிகாரியினுடைய தீவிர ஆதரவாளராக அறியப்பட்டவங்க. அவருடைய தீவிர விசுவாசியாகவும் கட்சியில் இருந்தாங்க. அவர் இப்ப கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்பட்டவுடனே அவரும் தனது நடவடிக்கைகளை கட்சியை விட்டு அப்படியே குறைச்சிக்கிட்டாரு. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கு. இதுல இப்ப இன்னொருத்தர் கூட திருமணமானதாக சொல்லப்படுது. இதை அடுத்துதான் அவர் வந்து பட்டுக்கோட்டை பகுதியில் ஒரு ஜெராக்ஸ் கடை சொந்தமா வச்சு நடத்திட்டு வர்றாரு. கடையை சாத்திட்டு போகும்பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தனிப்பட்ட காரணங்களா அல்லது அரசியல் பகை எதுவும் இருக்கா அப்படிங்கிற கோணத்துல எல்லாம் போலீசார் இதை ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க. ஆனாலும் இதை ட்விட்டர் போன்ற தளங்கள்ல இது வேறு சில இதெல்லாம் தொடர்புபடுத்தி பேசப்படுது. ஆனாலும் போலீசாருடைய முழுமையான விசாரணை வராம இது மாதிரி ஊடகமான தகவல்கள் எல்லாம் சொல்றதுங்கிறது அடுத்த கட்டத்தில் இது பிரச்சனை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு கருத்து சொல்லப்படுது. பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு முன்விரோதம் காரணமா கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொன்னது போல விசாரணை முடிவுல தான் உண்மை தெரிய வரும். இப்போ இன்னொரு பக்கம் அதே மாதிரி சமீபத்தில் ஒரு முடிசூட்டு விழா நடந்தது தமிழ்நாட்டில். அதாவது தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியா முழுக்கவே அந்த விழாவை கவனிச்சாங்க. எங்க அப்படின்னா காஞ்சி சங்கரமடத்தில் அடுத்த பீடாதிபதியா கணேச சர்மா டிராவிட் வந்திருக்காரு இல்லையா. இவர் வந்து அந்த முடிசூடும் விழாக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு நடைப்பயணம் மாதிரி பண்றாங்க. சுத்தி அங்க இருக்க நிர்வாகிகள் சுத்தி நிக்கிறாங்க. அதாவது மடத்துல இருந்து பூஜை பண்றதுக்காக போறாரு. ஆமா, அப்ப நீங்க சொன்னது போல ஒரு மாதிரி அந்த பழத்தெல்லாம் தூக்கி வீசணும், கையில போடுறாரு, கையில படாம எல்லாத்தையும் கொடுத்துட்டே வர்றாரு. அந்த நிகழ்வு என்பது அந்த சங்கரமடத்தோட அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து ஒரு காப்பாத்திட்டே வர்றாருன்னு சொல்றாங்க. அது ஏற்கனவே பார்த்தோம்னா விஜயேந்திரர் அப்போதைக்கு ஆளுநரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் வரப்போ ஒரு பட்டு துணி தூக்கி இப்படி போடுவாரு. இல்ல மேல உட்கார்ந்து இருப்பாரு, ஆளுநர் கீழே உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆமா, பட்டு துணியும் தூக்கி போடுவார், டச் ஆயிடக்கூடாது அப்படிங்கறத தூக்கி போடுவாரு. அது மாதிரி அதற்கு முன்னாடி இருந்த மகா பெரியவர் அழைக்கப்படுற ஒரு இந்திரா காந்தி அப்போதைய பிரதமரை வந்து கேணிக்கு பக்கத்துல உட்கார வச்சு பேசினதாகலாம் சொல்லப்படும். அதை கேணியை தாண்டி தான் உட்காரணும், நேரா பார்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. காந்தியும் இந்த மாதிரி ஒரு மாட்டு தொழுவத்துலலாம் வச்சு பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு திராவிடர் கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ ஏடா இருக்கக்கூடிய விடுதலை வந்து விமர்சிச்சிருக்கு. இதையெல்லாம் சொல்லி விமர்சிச்சிருக்கு. அதே மாதிரி இவரும் வந்து பழத்தெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த கைங்கரியம் செய்யக்கூடியவங்க, அந்த அங்க வந்து நிதி உதவி செய்யக்கூடியவங்க அப்படி தூக்கி தூக்கி போறாரு, டச் ஆயிடக்கூடாதுன்னு. அந்த வகையில இவரு பாஸ் ஆயிட்டாரு முதல் தேர்வுல அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சிருக்காங்க. இது வந்து இப்ப சங்கரமடத்தோட தொடர்ச்சியான நீட்சி தான், அதை இவர் காப்பாத்திட்டாரு. யாரையுமே இப்ப சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா. அதாவது ஜெயேந்திரர் இருக்காரு இல்லையா, விஜயேந்திரருக்கு முன்னாடி இருந்தவர், அவர் வந்து இருக்கும் பொழுது நீதா அம்பானின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்க வராங்க அவர்கிட்ட. அப்ப கதவுக்கு வெளியிலேயே விஜயேந்திரர் நிக்கிறாரு. இவங்களும் தொடாம தான் அந்த அர்ச்சனை பொருட்கள் இப்படி தூக்கி போடுறாங்க. இவங்க அப்படி
வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க. மடத்தினுடைய மரபு இதுதான். இதை ஃபாலோ பண்றவங்க யாரா இருந்தாலும் உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அதனுடைய நீட்சியை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க, பார்க்க முடியுது. அதே சமயம் அந்த விடுதலை இதழ் வந்து என்ன விமர்சிச்சிருக்கு அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாமா இருந்தாலும் கீழே தான் உட்காரணும், பொன் ராதாகிருஷ்ணனா இருந்தாலும் கீழே தான் உட்காரணும். ஆனா சுப்பிரமணிய சாமி, முரளி மனோகர் ஜோஷிகள் போன்றவர்கள்லாம் மேல உட்காந்துப்பாங்க, சேர் போட்டு கொடுப்பாங்க, சமமா அமர வைக்கப்படுவாங்க அப்படிங்கிற வகையில ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க உச்சபட்ச பதவியில் இருந்தாலும் எங்களோட கம்யூனிட்டி இல்ல அப்படின்னா கீழே தான் உட்காரணும், எங்களோட கம்யூனிட்டி இருந்தீங்க அப்படின்னா ஈக்குவலா உட்காரலாம், அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் தான் தொடர்ந்து அவங்க இது பண்ணிட்டு வராங்க. இப்ப சமீபத்துல நடிகர் மாதவன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து NCERT சிலபஸ் குறித்து ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தாரு. அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, இந்தியாவை வந்து முகலாயர்களும் பிரிட்டிஷார்களும் 800 வருடங்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. ஆனா சோழர்கள் வந்து கிட்டத்தட்ட 2500 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்தியாவை. ஆனா சோழர்களையும் தாண்டி முகலாயர்கள் பத்தியும் ஆங்கிலேயர்கள் பத்தி தான் இந்தியாவில் வந்து அதிகம் படிச்சுட்டு இருக்கோம், சோழர்களை பத்தி பெருசா படிக்க மாட்டோம் அப்படின்ற கருத்து வந்து ஓப்பனா சொன்னார். இன்னொன்னு என்ன சொன்னார் அப்படின்னா, இது பேசினா எனக்கு பிரச்சனை வரும், ஆனா அது தெரிஞ்சுதான் நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தாரு. அது எதனால அந்த கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சம்பந்தமாக பேசுறாரு. அப்ப கேள்வி எழுப்பப்படுது, என்ன பிரச்சனை அப்படின்னா, NCERT சிலபஸ் படி 7வது வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள ஒரு முக்கியமான பகுதி நீக்கிருக்காங்க. டெல்லி சுல்தான் முகலாயர்களுடைய வரலாறு நீக்கப்பட்டிருக்கு. அது சர்ச்சையாயிடுச்சு. அது ஏன் சர்ச்சையாகுதுன்னா, அதை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன சேர்க்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக மகா கும்பமேளா நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பற்றி கேள்விகள் அதுல வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் அதுல இருக்குதுன்னு சொல்லப்படுது. தேசிய கல்விக் கொள்கையா இருக்குமோ, அது அந்த மாதிரி சர்ச்சையினால சர்ச்சையாயிடுச்சு. அப்ப கேட்கிறப்பதான் மாதவன் ரொம்ப உணர்ச்சி பொங்க நீங்க சொல்ற மாதிரி சொல்றாரு. வெறுமனே 800 வருஷம் ஆட்சி பண்ணவங்க எல்லாம் நாங்க பல வருஷமா படிச்சிருக்கோம், அது முகலாயர்களா இருக்கட்டும் ஆங்கிலேயர்களா இருக்கட்டும். ஆனா சேர சோழ பாண்டியர் வந்து 2400 ஆண்டுகள வரலாறு இருக்கு, அவங்கள பத்தி பாடப்புத்தகத்துல ஏன் இல்ல அப்படின்னு NCERT கேள்வி கேட்கிறாரு. இது மத்திய அரசுக்கு எதிராக தான் இந்த கேள்வி திரும்புது. ஆனாலும் அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவர் வந்து தமிழர்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசிட்டு பல விஷயங்களை மறைக்கிறாரு. இதற்கு முன்னாடி இதே NCERT இந்தியாவை பாரத நடுமுறை இடங்கள்ல போட்டுச்சு, அப்ப எல்லாம் ஒரு அமைதியா தான் இருந்தாரு. NCERT 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல சமஸ்கிருதத்தை திணிச்சாங்க, பல இடங்கள்ல சமஸ்கிருதம் வந்துச்சு, அப்ப எல்லாம் அமைதியா தான் இருந்தாரு. அது எப்படி கரெக்டா முகல் இது நீக்கப்பட்டதுக்கான கொந்தளிப்பு எழும் பொழுது மட்டும் இவர் வந்து உள்ள வந்து குரல் கொடுக்கிறாரு, அதுவும் தமிழருங்கிற போர்வில் எப்படி குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு இவர் மீதான விமர்சனத்தை கடுமையா அடிக்கிட்டே போறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் பூனேல இயங்கிட்டு வருது இல்ல, FTII அதனுடைய தலைவராகவும் செயல்பட்டு வராரு. மத்திய அரசு தான் அவர் நியமிச்சிருக்கு. இப்படி பல இது இருந்தாலும் பல விஷயங்களை இணைத்து வைத்துதான் இவர் விமர்சிக்கப்படுறாரு. இப்போ தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கைங்கிறது பெரிய அளவில் சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அது வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையிலான பெரிய மோதலா வெடிச்சிட்டு இருக்கு. இதுல இவருடைய கருத்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. அதே சமயம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல வக்ஃப் வாரிய சட்டத்திலிருந்து பல சட்ட திருத்தம் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவங்களுக்கு எதிரான ஒரு கருத்து உருவாக்கம் பண்றாரு. முகலாயர்களை இன்னமும் வந்து வரலாற்றில் அவங்க பண்ண தப்புக்கு இப்ப பழிவாங்க நினைக்கிறாரு. இது எப்படி சரியான அணுகுமுறையா இருக்கும் அப்படின்னு பலரும் மாதவனை போட்டு காட்சி எடுத்துட்டு இருக்காங்க. பாஜக மீது இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, பாஜக மட்டும் இல்லாம ஹிந்துத்துவ சக்திகள் இருப்பாங்கல்ல, ஹிந்துத்துவ கட்சிகள் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைச்சு மதவாத பிரச்சாரத்தை ஏற்படுத்தி ஹிந்து முஸ்லீம் இடையே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. சமீபத்தில் வந்து காஷ்மீர்ல பகல்காம் அப்படின்ற இடத்துல வந்து மிக கொடூரமான தாக்குதல் நடந்தது. அங்க வந்து 26 பேர் கொல்லப்பட்டதா செய்திகள் சொல்றாங்க. ஆனா மிக முக்கியமான ஒரு புகைப்படம் வந்து இந்தியாவை ஒழிக்குது. என்ன புகைப்படம் கேட்டீங்க அப்படின்னா, கடற்படை வீரராக இருந்த வினய் நர்வால், புதுசா திருமணமானவர், அவரும் அவரோட மனைவியும் ஹனிமூனுக்காக பகல்காம் போறாங்க. அவரை வந்து தீவிரவாதிகள் வந்து அவரோட மதத்தை கேட்டு சுட்டு கொன்றுறாங்க. அவரோட உடல் வந்து அங்க இருக்கு. அந்த உடலுக்கு பக்கத்துல மனைவி வந்து எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாம அப்படியே சோகமா உட்கார்ந்து இருக்காங்க. இந்த புகைப்படம் என்பது இந்தியா முழுக்க வைரல் ஆச்சு. அதை தொடர்ந்து இந்தியாவுக்கு பல நாடுகள் ஆதரவா நின்னாங்க. அதாவது தீவிரவாதத்தை வந்து ஒழிக்கிறதுல நாங்க இந்தியா பக்கமா நிக்கிறோம்னு சொல்லிட்டு ரஷ்யால இருந்து அமெரிக்கா வரைக்கும் அறிக்கையெல்லாம் விட்டாங்க இல்லையா. இப்போ அந்த ஒரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் மூலம் அப்படின்ற ஒரு செய்தி இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அந்த அவரோட மனைவி இருக்காங்கல்ல ஹிமான்சி நர்வால் வந்து ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த கருத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா எல்லாம் மாறிடுறாங்க. முன்னாடி வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் இருந்தது. ஏன்னா இப்போ புதுசா கல்யாணமானவங்க கல்யாணமான கொஞ்ச நாள்லயே கணவரை இழந்துட்டாங்க அப்படின்ற போது எல்லாருமே ஆறுதல் சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன ஒரு கருத்துக்கு அப்புறம் இந்த மதவாத சக்திகள்லாம் சேர்ந்து அவரை வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ கட்சிகள் என்ன பண்ணாங்க, என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒரு தாக்குதலை வச்சு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தாக்கலாம், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டாங்க போல. ஆனா இவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து இப்போ ஒரு அமைதி தான் தேவைப்படுது, எங்களுக்கு அமைதி தான் பிரதானமா வேணும் இப்போ, அதனால நீங்க வந்து இஸ்லாமியர்களையோ இல்ல காஷ்மீர் மக்களையோ குறை சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணாங்க. அந்த கருத்து பதிவு பண்ணதுக்கு அப்புறம்
இவங்களுக்கு அகைன்ஸ்டா எல்லா ஹிந்துத்துவவாதிகளும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்கள வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்படி ஒரு கருத்து சொல்லலாம்? ஏன்னா இவங்களோட திட்டம் அங்க அடிபடுற மாதிரி இருக்குல்ல. இந்த ஒரு தாக்குதல் வச்சுதான் இந்தியா முழுக்க பெரிய கலவரம் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களே வந்து எங்களுக்கு அமைதி தான் வேணும், இந்த மாதிரி தாக்குதல்லாம் வேண்டாம், இஸ்லாமியர்களை தாக்காதீங்கன்னு சொல்ற கருத்தை பதிவு பண்ணிடுறாங்க. அப்ப அது வந்து அவங்களுக்கு எரிச்சலை கொடுத்துருக்கு போல. அதை தொடர்ந்து இவங்களை வந்து எப்படிலாம் ட்ரால் பண்றாங்க அப்படின்னா மிக கேவலமா ட்ரால் பண்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பெண்மணிக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணுமா, இந்த மாதிரி பெண்மணிக்கு ஒரு நிதி உதவி வேணுமா அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து யாருமே மனைவியே கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கீழ்த்தரமா தாக்குதல்லாம் பண்றாங்க. இதுதான் சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. மீதியெல்லாம் ரொம்ப சொல்ல முடியாத அளவுல பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி இவங்களை ட்ரால் பண்ணி இவங்களை தாக்குதல் பண்ணி இந்த மாதிரி மனைவி யாருக்குமே அமையக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எல்லா வலதுசாரி சிந்தனையாளர்கள் ஹிந்துத்துவவாதிகள்லாம் இவங்களை இந்த பெண்மணி போட்டு ரொம்ப கீழ்த்தரமா தாக்குதல் பண்றாங்க. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் இவரோட கணவனை கொண்டாங்க, ஆனா இங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இந்த பெண்மணியோட கேரக்டரையே கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனங்களா பெருந்திருக்கு. இப்போ இத்தனை தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் தான் தேசிய மகளிர் ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இப்போ அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட சித்தாந்தத்தை வெளிப்படுத்துறதன் காரணமாக அவங்க தாக்கப்படுறது வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இதுல சித்தாந்தம் ஒண்ணுமே இல்லையே, மனிதநேயம் தானே அவங்க சொல்றாங்க. அது கூட சித்தாந்தம் எப்படி எடுத்துக்கிறது தெரியல. அவங்க அந்த சித்தாந்தம் மென்ஷன் பண்ணி தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா அவங்க சொல்றது, அவங்க ஒப்பீனியன் சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, அந்த உரிமையை மீறி அவங்கள வந்து பர்சனலா தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிக்கையில சொல்றாங்க. ஏற்கனவே இப்ப மோடி அரசு வந்து இதுல ரொம்ப தாமதமா ரியாக்ட் பண்றாங்க. இந்நேரம் அந்த குற்றவாளிகளை தீவிரவாதிகளை போய் பிடிச்சிருக்கணும், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்தாலும் உள்ள போய் பிடிங்க அப்படின்னு விமர்சனம் எல்லாம் முன்வைக்கப்படுது. குறிப்பா உத்தரப்பிரதேச காங்கிரஸ் சேர்ந்தவங்க எல்லாம் அந்த ரஃபேலுக்கு கட்டியிருக்க எலுமிச்சம்பழத்தை அவுத்துட்டு அதை பாகிஸ்தான்ல தாக்குங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இதற்கெல்லாம் ரியாக்ட் பண்ற பாஜக இது போன்ற விஷயங்களை ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கட்டளையாவோ அல்லது கட்சியினருக்கு ஒரு அறிவுறுத்தலாவோ அல்லது இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் தூக்கி உள்ள வைக்கணும் இல்லையா? மோசமான தெரிஞ்சுதான் பண்றாங்க. அவங்களுக்கு அதை தேவைன்னு நினைக்கிற ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளவு இளம் வயதிலே வந்து கணவரை இழந்திருக்காங்க, ஒரு மிக முக்கியமான கடினமான காலகட்டத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி தாக்குதல்லாம் வேண்டாம், அமைதி தான் வேணும்னு சொல்லிட்டு அறிக்கை சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து ஆமோதிக்கிற விதமாக தான் அரசாங்கம் இங்க செயல்படணும். அவங்க போர் வேண்டாம்னு சொல்லல, அல்லது இஸ்லாமியர்கள் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் சொல்லல, இந்தியாவை பத்தி மட்டும் தான் கருத்து சொல்றாங்க. இந்தியாவுக்குள்ள இருக்கிற இஸ்லாமியர்களை பிரிச்சு பார்க்காதீங்க, காஷ்மீரிகளை பிரிச்சு பார்க்காதீங்க அவங்க கருத்தா இருந்துச்சு. ஆனா இதை வந்து ஹிந்துத்துவவாதிகளால் ஏத்துக்க முடியல. எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? நாங்க இதை வச்சுதான் பெரிய திட்டம் எல்லாம் போட்டிருந்தோம். என்னதான் இந்திய அரசு வந்து பல நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்தாலும், என்னதான் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற குரல் ஓங்கி எழுந்தாலும் அதெல்லாம் ஏத்துக்கப்பட வேண்டியதுதான். ஆனா பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை வந்து அவங்களோட கருத்தை வச்சு டிஃபைம் பண்றது, கருத்தை வச்சு ரொம்ப கொச்சையா விமர்சனம் பண்றது என்பது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல. இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே பேசணும் இல்லையா, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு போர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுற சமயத்துல தான் நாளைக்கு வந்து இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல போருக்கான ஒத்திகை பண்ண போறாங்க. அந்த மாக் ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பல மாநிலங்கள் வந்து இந்த போருக்கான ஒத்திகை பண்ண போறாங்க. இதுதான் கிட்டத்தட்ட 1971ஆம் ஆண்டுக்கு அப்புறம், அப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய முதல் போர் ஒத்திகை அப்படின்றதுனால இந்தியா முழுக்கவே பெரிய கவனம் பெற்றிருக்கு. என்னென்ன பண்ண போறாங்கன்னு கேட்கும் போதுதான், அதாவது சைரன்ஸ் எல்லாம் ஒழிக்க விடுவாங்க போல, அந்த ஏர் ரைட் சைரன்ஸ். இப்ப சமீபத்தில் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா, இஸ்ரேல் காசா போர் இருக்குல்ல, அந்த ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் நோக்கி தாக்கும் போது இஸ்ரேல் முழுக்க ஒரு சைரன் மாதிரி ஒழிக்க விடுவாங்க. உங்களை நோக்கி ஒரு தாக்குதல் பண்ண போறாங்க, ஏவுகணைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு அந்த சைரன் வந்ததுக்கு அப்புறம் வீடுகள்ல இருந்து பெரிய பெரிய கட்டடத்துல இருந்து மக்கள் வெளியே வந்துருவாங்க. அந்த மாதிரி சைரன்ஸ் எல்லாம் இங்க ஒழிக்கப்படும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து மக்கள் எப்படி எவாக்குவேட் பண்ணணும், மக்கள் எப்படிலாம் போர் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரி பாதுகாப்பு நடைமுறைகள்லாம் பின்பற்றணும் அப்படின்ட்டு பல மாக் ட்ரில்ஸ், பல ஒத்திகைகள் வந்து நாளைக்கு நடக்க போறதா சொல்றாங்க. இதுல ஒரு 250 மாவட்டங்கள் பண்ண போறாங்க போல. குறிப்பா வந்து சென்னையிலையும் பண்ண போறாங்க. சென்னையில அந்த கல்பாக்கத்திலையும் இந்த ஒத்திகை பண்ண போறாங்களா. எதுக்காகன்னு கேட்கும்போது, கல்பாக்கத்துல அணுமின் நிலையம் இருக்கு, அதனால வந்து இந்த இவங்க சூஸ் பண்ண இடம் எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளேசஸ் தான். இப்போ ஒருவேளை பாகிஸ்தான் இந்திய மாநிலங்களை எப்படி தாக்கும் அப்படின்னா, தரை வழியா தாக்க முடியாது, வான்வழியா தான் தாக்க முடியும். அப்படி இருக்கிற சமயத்துல பல நகரங்கள்ல இப்ப இந்தியா பாகிஸ்தானை தாக்குச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து பழிவாங்கும் விதமா இந்திய நகரங்கள்ல குறி வச்சு ஏவுகணை தாக்குதல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணும்போது எந்தெந்த இடத்துல சென்சிட்டிவா இருக்கு, எங்கெங்கெல்லாம் தாக்குதல் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சு அந்த இடங்கள்ல வந்து ரொம்ப ப்ரையாரிட்டியா கொடுத்து அந்த இடங்கள்ல நாளைக்கு வந்து ஒத்திகை பார்க்க போறாங்க போல. கடைசியா நம்ம நிகழ்ச்சியினுடைய இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற பகுதி, இதுல உச்சநீதிமன்றம் கடுப்பானாங்களா இல்ல எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு விசித்திரமான வழக்கு, அதுக்கு விசித்திரமான ஒரு தீர்ப்பா அல்லது அது புறக்கணிப்பாங்கிறதும் புரியாது. கோபமான தீர்ப்பு
தெரியாது. அது எல்லாமே ஒரு குழப்பமா இருக்கும். இதுல என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு ஒரு வித்தியாசமான வழக்கு. அதாவது சுல்தானா பேகம் அப்படிங்கிற ஒரு பெண், இந்தியாவினுடைய கடைசி முகலாய மன்னர் இருக்கார் இல்லையா, பகதூர் ஷா, அவரது பேத்தி வழி பேரன் வழி அப்படின்னு போகுது. அந்த வழி வந்த பெண்ணா எனக்கு வந்து ஒரு கோரிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, டெல்லி செங்கோட்டை வந்து ரொம்ப நாளாவே இந்திய அரசு ஆண்டுகிட்டு இருக்கு. அதற்கு காரணம் எங்களை ஜெயிச்ச பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த இடத்தெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து அரசு அதன் வழியா வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. அதனால என்ன பண்றீங்க, உங்க இடத்த காலி பண்ணிட்டு செங்கோட்டையை எனக்கு கொடுத்துருங்க. எங்களுக்கு சொந்தமான இடம், எங்களுக்கு சொந்தமான இடம் எங்களுக்கு கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட், அதுக்கான இழப்பீட்டு தொகை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் அதிர வச்சிருக்காங்க. என்னமா அது உங்க கூட பெரிய பிரச்சனையா போச்சு? ஏன் அந்த பதேப்பூர் சிக்கிடி கோட்டையும் கேட்க வேண்டியதானே, ஏன் டெல்லி செங்கோட்டை மட்டும் கேட்கறீங்க அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கடுமையா காட்டமா சொல்லியிருக்காரு. என்ன இத்தனை வருஷத்துக்கு வாடகை கொடுன்னு கேட்கறியம்மா கவர்மெண்ட் பில்டிங் போயிட்டு, யாருமா நீ அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிருக்காரு. அந்த அம்மா லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அவங்க வந்து பல முறை உயர்நீதிமன்றங்கள், டெல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டுதான் அங்க வழக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டதுனாலதான் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வழக்கு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு நேரமே இல்லைங்கிறாங்களே, இந்த மாதிரி வழக்கெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க? 2 முறை ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட வழக்கு. சட்டத்துல அதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு, எதன் அடிப்படையில் அந்த பெண் உள்ள போனாங்க அப்படிங்கறதா கேள்விக்குரிய ஒண்ணா இருக்கு. ஆமா, இது நீங்க கேக்குறது மிக சரியான கேள்விதான். ஏன்னா ஒரு வழக்கு வந்து டக்குன்னு நீதிமன்றத்துக்கு எடுத்துட மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பதிவாளர்லாம் பார்த்து அந்த வழக்கை லிஸ்ட் பண்ணி தான் விசாரணைக்கு எடுப்பாங்க. இப்படி ஒரு நடைமுறை இருக்கிற சமயத்துல வழக்கு போட்டாங்க அப்படின்றது, வழக்கு போடுறது உரிமை தான். ஆனா என்ன மாதிரி வழக்கு போடணும்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை எடுத்து நீங்க பொதுவாகவே வந்து அபராதம் விதிப்பாங்க. நீதிமன்றத்தோட நேரத்தை வந்து நீங்க வீணடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வழக்கு போடுறவங்க மீது அபராதம் விதிக்கிறது வழக்கமான நடைமுறை தான். இவங்க மீது அபராதம் விதிக்கல, அதோட சந்தோஷப்பட்டு போக வேண்டியதான் அவங்க. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.